ஹலோவர்ஸ் நம்ம பாக்ஸிங் சேனலை இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் அது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இப்போ தனியார் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கும் 3000 ரூபா அப்படிங்கிற ஒரு பென்ஷன் திட்டத்தை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் அப்படிங்கிற ஒரு பென்ஷன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஏஜ் லிமிட்டு, ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இது வந்து நமக்கு எப்படி அந்த 3000 பென்ஷன் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைனிங்காக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அரசு வழங்கக்கூடிய இந்த 3000 ரூபாய் பென்ஷன் திட்டத்துக்கு அது ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரைவேட் ஜாபுக்கு போயிட்டு இருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 15,000க்கு கம்மியாக இருக்கணும், அதாவது 15,000க்கு குறைவான சம்பளத்தில் இருக்கணும், 15,000க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 18லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள். நம்ம வந்து தாராளமாக இந்த ஸ்கீமில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நண்பா. தென் நமக்கு எப்படி வந்து இந்த ஸ்கீம்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 பென்ஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி, அதாவது நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள், அதாவது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ் நம்ம வந்து பே பண்ணணும். அதாவது இப்போ நமக்கு வந்து 18 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், நம்மளோட ஏஜ் வந்து இப்போ 18, நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். 55 ரூபா நீங்கள் எல்ஐசியில் பே பண்ணுறீங்களா, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு 55 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 110 ரூபா வந்து டெபாசிட் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 60 வயசுக்கு மேலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 3000 பென்ஷன் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்குது. உங்களுக்கு வந்து 18 வயசுங்கிறதுனால நீங்கள் வந்து 55 ரூபா பே பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்கள் ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக அதோடைய நம்ம பே பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு 39 வயசு இருக்குதுன்னு வைங்களேன், அதாவது 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இதோட ஏஜ் லிமிட்டு. இப்போ நமக்கு 39 வயசு இருக்குதுன்னு வைங்க, நமக்கு 39 வயசு இருக்குதுன்னா நம்ம மந்த்லி வந்து 190 ரூபா வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். கவர்மெண்ட் வந்து ஒரு 190 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு 380 ரூபா நம்ம இன்சூரன்ஸில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க வந்து 60 வயசுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பென்ஷன் எல்லாம் இப்படி தான் வந்து நமக்கு கிடைக்குது. மந்த்லி 3000 பென்ஷன். ஓகே, இதை வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்ன எலிஜிபிள் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வந்து போய் நீங்கள் கேட்டிங்கனாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எல்லாருமே இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து இதை அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா ப்ரௌசிங் சென்டர்லையும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கணும், அப்போ தான் அவங்க பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா வெறும் வந்து 30 ரூபா 20 ரூபா தான் இதுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு சார்ஜாக வந்து எடுத்துக்கிறாங்க. வேறு ஒன்றுமே தேவையில்ல. இந்த ஸ்கீமில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்தால் போதுமானது. நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் நண்பா. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இதுக்காக வேறு ஒன்றும் நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸுக்கும் வந்து போக தேவையில்ல, வேறு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்க தேவையில்ல. உங்களோட எலிஜிபிள் இதுதான். நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கணும், 15,000க்கு கம்மியாக சேலரி ஆகணும், 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி பே பண்ணுறீங்க. நீங்கள் பே பண்ணுறதுக்கான பாதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் பே பண்ணணும். நீங்கள் வந்து 60 வயசுக்கு மேலே வந்து அதோட இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து உங்களுக்கு வந்து பென்ஷனாக வந்து 3000 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எலிஜிபிள், நான் வந்து ப்ரைவேட் ஜாப்புக்கு தான் போகிறேன், 15,000க்கு கம்மியாக தான் நான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40க்குள்ளே தான் இருக்குது. ஓகே, நான் எப்படி இந்த ஸ்கீம் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகு நான் எப்படி மந்த்லி இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 18 ஆகுதுன்னா நான் எப்படி மந்த்லி வந்து 55 ரூபா நான் வந்து பே பண்ணுறதுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. ஸோ ஓகே, நான் என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க மறுபடியும் கவர்மெண்ட் எனக்கு 55 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, அவங்க டெபாசிட் பண்ணதுக்கான SMS எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் நண்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணம், நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தென் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் எனக்கு வந்து பிடிக்கல, இந்த ஸ்கீம் எனக்கு வேணாம், நான் எனக்கு வந்து வேறு ஏதாவது ஜாபுக்கு நான் இப்போ போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிடிக்கல நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அதில் டெபாசிட் பண்ண பணத்தை எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் முழுமையாக இந்த ஸ்கீமில் இருந்தால் மட்டும்தான், அதாவது முழுமையாக ஒரு வேலைக்கு போய் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணாதான் நீங்கள் 40 வயசுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த 60 வயசுக்கு மேலே நீங்கள் இந்த
பென்ஷன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையாக அந்த 3000 வந்து சேரும். இல்லைன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண பணம் மட்டும்தான் வரும். சப்போஸ் நீங்கள் இந்த 40 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து கண்ணியாக நீங்கள் வந்து இந்த டெபாசிட் பண்ணுறீங்க இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் தொடர்ந்து இந்த ஸ்கீமில் வந்து இருக்கணும். 60 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து 3000 இந்த பென்ஷனுங்கிறது அப்படி கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த ஒரு இன்சூரன்ஸ் தான். அதாவது மந்த்லி உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட் வந்து பே பண்ணிங்கன்னா மீதி அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணி 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. அதாவது மந்த்லி 3000 பென்ஷனுங்கிற திட்டம். ஸோ ஓகே, இது வந்து ரொம்பவே இந்த ப்ரைவேட் ஜாப்புக்கெலாம் போகக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது ரிலேஷன் யாராவது இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு போயிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.